நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு இங்கிலீஷ் பேசுறதுக்கு இங்கிலீஷ் பேசுற என்வாயன்மெண்ட் இருக்கணும். என்வாயன்மெண்ட்ல இங்கிலீஷ் பேசுற ஆளுங்க இருக்கணும். பேரண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல சித்தி சித்தப்பா, இல்ல அம்மா, லைக் மாமா அத்தை, இவங்க எல்லாருமே வந்துட்டு இங்கிலீஷ் பேசுற ஆளா இருக்கணும். இப்படி இல்லைன்னா பேச முடியாது. ஆனா இதெல்லாம் தாண்டி உங்க என்வாயன்மெண்ட்ல இங்கிலீஷ் அக்செப்ட் பண்ற ஆளுங்க இருக்கணும். அதான் முக்கியம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்துட்டு இங்கிலீஷ் பிகினரா ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இனிஷியல் என்ன பண்ணேன்னா வந்துட்டு ரொம்ப சீக்ரெட்டிவா நான் மட்டும் என் ரூம்ல வந்து தனியா இந்த 4 செவத்துக்குள்ள கதவை அடைச்சிட்டு லாக் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நாள் ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது கதவை அடைஞ்சே இருக்கும். ஸோ வெளியே இருக்க அப்பா அம்மா அண்ணனுக்கு நான் என்ன பண்றேன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து நான் வந்துட்டு இங்கிலீஷ் 1 வருஷமா இல்ல 6 மாசமா ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிட்டு தெரியாது. ஸோ திடீர்னு போயிட்டு நான் வந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் பேசும்போது திடீர்னு இப்படி பேசுறானேன்னு சொல்லிட்டு அப்நார்மலா இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்துட்டு சப்போஸ் நான் வந்து பிகினர்ல இருந்தே பார்த்து கொஞ்சம் அவங்க வந்துட்டு யூஸ்வலா ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. திடீர்னு அப்நார்மலா இருக்கும்போது ஜட்ஜ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்துட்டு என்னடா பேசுற ஏதாவது கிண்டல் பண்ணும்போது ஃபன்னா சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சப்கான்ஷியஸாவே உங்களுக்கு நம்ம சொல்லும் போது என்ன உங்க கான்ஃபிடன்ஸ் குறையும். ஸோ அதே மாதிரி தான் நீங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி அங்கேயும் பேசியிருக்க மாட்டீங்க. 1 வருஷம் வீட்லயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டு 1 வருஷத்துக்கு அப்புறம் உங்க ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட பேசும்போது அவன் என்ன சொல்லுவான், அவனுக்கு வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ண தெரியாதுல்ல, இவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு தெரியாது. அவன் என்ன சொல்லுவான்னா வந்துட்டு இந்த மாதிரி பிகினர் ராணி அப்படின்னு சொல்லும்போது சப்கான்ஷியஸாவே உங்களுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நம்மள இங்கிலீஷ் பேச விட மாட்டாங்க, நம்ம வந்து நூபு, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் வரும். அந்த ஃபீலிங்கால என்ன ஆகும்னா வந்துட்டு உங்களுக்கு இருக்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் பிலீஃப், உங்களால இங்கிலீஷ் பேச முடியாதுன்னு நினைச்சுப்பீங்க. நீங்க என்னாலலாம் பேசவே முடியாது, நான்லாம் பேசவே முடியாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்களும் வந்து இங்கிலீஷை சீக்ரெட்டிவா பேசி பழகிற ஒரு ஆளா இருந்தீங்கன்னா வந்துட்டு அந்த மாதிரி பண்ணாதீங்க. ரொம்ப மறைமுகமா வேணாம். அதுக்குன்னு முன்னாடி போய் பேசணும் அந்த மாதிரியும் இல்லை. ஆனா நீங்க பேசுறத மறைமுகமா வச்சுக்காம கொஞ்சம் வெளிப்படையா தெரியுதா பரவாயில்ல. டூவலிங் ப்ராக்டிஸ் பண்றீங்களா அப்பா அம்மா முன்னாடி, இட்ஸ் ஓகே, அதெல்லாம் பண்ணலாம். கேட்டாங்கன்னா பதில் சொல்லுங்க. ஆனா ரொம்ப சீக்ரெட்டிவா பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு என்ன ஆகும்னா உங்களுக்கே உங்க மேல இருக்க கான்ஃபிடன்ஸ் குறையும். ஏன்னா இங்கிலீஷ் பேசுற ஆளுங்க இருக்கணும் உங்க என்வாயன்மெண்ட்ல. அதை தாண்டி இங்கிலீஷ் அக்செப்ட் பண்ற ஆளுங்க இருக்கணும். அதுதாங்க முக்கியம்.